ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக வெறித்தனமான உங்க எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாதிரியான ஒரு கொரியன் ட்ராமா தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஸோ பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம் 2017 ரிலீஸ் ஆகி அந்த டைம்லேயே ரொம்பவே ட்ரெண்டான ஒரு சூப்பரான ட்ராமா தான் இது. ஸோ கதை வந்து ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிச்சிருன்றதுனால ஒன்லைனர்லாம் பார்க்காம டேரெக்டாக கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போகிறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினை பற்றி சொல்லணும்னா நம்ம ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவ தான் ஃபேமிலியை சம்பாதிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் வந்து சூப்பராக சமைப்பாங்க. அதனாலேயே நல்ல ரெஸ்டாரண்ட்ல செஃப்க்கு வேலைக்கு சேர்ந்துடலாமா அப்படின்னு நிறைய இன்டர்வியூ வந்து அட்டென்ட் பண்றாங்க. ஆனால் எதுவுமே செட் ஆகல. அதனால என்ன பண்றாங்கன்னா இந்த பார்ட் டைமா ஒரு மால்ல ரிசப்ஷனிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு ஃப்ரீ டைம்ல செஃப் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க ஒரு நாள் எப்போதும் மாதிரி அவளுடைய ஃப்ரெண்டு கூட மால்ல ரிசப்ஷனிஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒரு கார் வருது. அந்த காரை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரெகுலர் கஸ்டமர் போகக்கூடிய பார்க்கிங் டைரக்ஷனா சொல்றா. உடனே அந்த கார் டிரைவர் அந்த டைரக்ஷன்ல போக இப்பதான் அந்த காருக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. டிரைவரை பார்த்து நீ ஏன் ரெகுலர் கஸ்டமர் போற டைரக்ஷன்ல போற அப்படின்னு கேட்டதுமே டிரைவரும் அந்த ரிசப்ஷனிஸ்ட் தான் இந்த பக்கம் போக சொன்னாங்கன்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட நம்ம ஹீரோ டிரைவர் கிட்ட சமக்குவமா காரை ரிவர்ஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டு நான் எந்த டைரக்ஷன்ல போகணும் அப்படின்னு கேட்டதுமே உடனே ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே ஷாப்பிங் மாலுக்கு போகணும்னா இந்த வழியா போங்க சார் அப்படின்னு ரெகுலர் கஸ்டமர் போகக்கூடிய டைரக்ஷனை சொல்ல அதை கேட்ட நம்ம ஹீரோ என் கார் நம்பர் பிளேட்டை பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லு அப்படின்னு திட்டினதுமே நம்ம ஹீரோயின் பயந்து போய் கார் நம்பர் பிளேட்டை பார்த்துட்டு வந்து சாரி சார், நீங்க விஐபி கஸ்டமரா, நான் கவனிக்காம ரெகுலர் கஸ்டமருக்கு போகக்கூடிய டைரக்ஷனை சொல்லிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறா. உடனே ஹீரோ கோவமா உனக்கு கண்ணு தெரியாதா, இப்படிதான் பார்க்காம தப்பு தப்பா வழி சொல்லுவியா, உனக்கு வேலை தெரியலனா ஏன் இப்படி வேலைக்கு வந்து தப்பு தப்பான ரூட்டை சொல்ற அப்படின்னு திட்டினதும் ஆனா அதை கேட்டு நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் கோவமா அங்கிருந்து கிளம்பிட்டான். ஆனா ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட இவன் என்ன லூசு மாதிரி திட்டிட்டு போறான் அப்படின்னு சொல்ல அது வந்து நம்ம ஹீரோவுக்கு கேட்டுருது. எப்படின்னா இவங்க மைக்ல தான் பேசுவாங்க. ஸோ அதை கேட்டு ஹீரோயின் ஷாக் ஆகி அமைதியாரு அப்படின்னு சொல்ல ஆனால் அதை நம்ம ஹீரோ கேட்டிருப்பான் இல்லையா. ஸோ கார்ல இருந்து இறங்கி வந்து என்ன சொன்ன அப்படின்னு கோவமா நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க உடனே ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு தான் நான் தான் லூசுன்னு சொன்னேன்னு சொல்ல வராங்க. ஆனால் இங்கே நம்ம ஹீரோ கோவமா ஹீரோயின் தான் அதை சொல்லியிருப்பான்னு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு பேசுறதை கேட்காம தள்ளி விட்டுறான். அதனால ஃப்ரெண்டு வந்து கீழே விழுந்துட்டா. இதை பார்த்த ஹீரோயின் கோவமா என்ன சார் இப்படிதான் மரியாதை இல்லாம நடந்துப்பீங்களா அப்படின்னு திட்ட அதை கேட்ட ஹீரோ என்ன உனக்கு கோவம்லாம் வருதா அப்படின்னு திமிரா கேட்குறான். உடனே இங்கே ஹீரோயினும் கோவமா ஆமா சார் இப்படி பண்ணினீங்கன்னா கோவம் தான் வரும், ஒழுங்கா சாரி கேளுங்க அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்ட ஹீரோ என்னது நான் சாரி கேட்கணுமா, அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு கோவப்படுறான். இந்த நியூஸ் கேட்டு மேனேஜர் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ கிட்ட சாரி சார் நான் இந்த பொண்ணை உங்ககிட்ட சாரி கேட்க சொல்றேன் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட மேனேஜர் கோவமா இவர் விஐபி கஸ்டமர் இல்ல, இவர் தான் நம்ம மாலோடைய சேர்மனோடைய 2வது பையன், இவர் நினைச்சா நம்மளை வேலையை விட்டு வெளியில ஏத்திடுவாங்க, அதனால ஒழுங்கா மன்னிப்பு கேளு இல்லைன்னா உன்னை வேலையை விட்டு வெளியில ஏத்திடுவோம் அப்படின்னு திட்டுறாங்க. அதை கேட்டு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு நம்ம பண்ண தப்புக்கு ஹீரோயின் திட்டு வாங்குறாளே அப்படின்னு அவளுடைய மேனேஜர் கிட்ட ஏமால தான் தப்பு இருக்குன்னு சொல்ல போறா. ஆனா ஹீரோயின் அவளுடைய ஃப்ரெண்டு கிட்ட எதுவுமே சொல்ல விடாம ஹீரோ கிட்ட சாரி சார் உங்களை பத்தி தெரியாம தப்பா பேசிட்டேன் எங்களை மன்னிச்சிருங்கன்ற மாதிரி மன்னிப்பு கேட்கிறா. ஆனா இப்பவும் நம்ம ஹீரோ திமிரா இப்படி மன்னிப்பு கேட்டாலாம் என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோயின் அப்ப நான் நீல் போட்டு சாரி கேட்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே உடனே ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு தடுக்க போறாங்க. ஆனா ஹீரோயின் அவளை அமைதியா இருக்க சொல்லிட்டு நீல் டவுன் போட்டு ரொம்பவே கவலையா மன்னிப்பு கேட்கிறா. இதை பார்த்ததுமே ஹீரோக்கு கொஞ்சம் கஷ்டமா எடுத்து உடனே நீ இப்படியெல்லாம் மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதை சுத்தி இருக்கிற மக்கள்லாம் பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கவலையாயிடுது. என் வாழ்க்கையில ஏன் இப்படி நடக்குது, கடவுள் ஏன் என்ன மட்டும் இப்படி சோதிக்கிறான்ற மாதிரி ரொம்பவே அழுறாங்க. அதை பார்த்த ஃப்ரெண்டு பொண்ணு சமாதானப்படுத்துறாங்க. ஆனா ஹீரோ இப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது, இவன் ரொம்ப நல்ல கேரக்டர் தான். ஸோ பணக்காரனா இருந்தாலுமே பணத்திமுறையை காட்டாம எல்லாரையுமே மதிப்பான். ஆனா இவன் ஏன் இப்படி நடந்துக்கிட்டானா இன்னைக்கு தான் நம்ம ஹீரோடைய ஃபியான்சிக்கு பர்த்டே. ஆனா ஹீரோவுக்கு அவனுடைய ஃபியான்சியை சுத்தமா பிடிக்காது. ஆனா ஃபியான்சிக்கு நம்ம ஹீரோவை ரொம்பவே பிடிக்கும். அதனால இவன் என்ன பண்ணாலுமே பொறுத்துப்பான். ஸோ ஹீரோடைய அப்பா தான் இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருப்பாங்க. அதனால இவனும் அப்பாவுக்காக இவனுடைய ஃபியான்சிக்கு கேக் ஆர்டர் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணி அவளுக்கு ஒரு காஸ்ட்லியான நெக்லஸையும் கிஃப்டா போட்டு விட்டுறான். அதை பார்த்து ஃபியான்சிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அதை வந்து ரிப்போர்ட்டர்ஸ் வந்து போட்டோ எடுத்துடுறாங்க. அதை பார்த்த ஃபியான்சி ஏன் இப்படி ரிப்போர்ட்டர் கிட்ட சொல்லியிருக்கேன்னு கோவமா கேட்குறாங்க. உடனே ஹீரோவும் ஆமா இப்படி பண்ணாதானே நம்ம கம்பெனி ஷேர் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும், அதுவும் ஒரு பிஸ்னஸ் ட்ரிக் தானே அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்ட ஃபியான்சி இது பிஸ்னஸ் கிடையாது நம்மளுடைய பர்சனல் லைஃப், இதை ஏன் நீ பிஸ்னஸ்ல இன்வால்வ் பண்ற, உனக்கு அறிவே கிடையாதா அப்படின்னு திட்டிட்டு போக அதனால தான் நம்ம ஹீரோ அந்த கோவத்துல இங்க வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட எல்லாத்தையுமே காமிச்சிருந்திருப்பான். இப்போ அப்படியே கட் பண்ண ஹீரோயின் நீல் போட்டு மன்னிப்பு கேட்டதை வீடியோ எடுத்திருப்பாங்கல்ல அதை வந்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணிடுறாங்க. அந்த நியூஸை ஹீரோடைய அப்பாவும் பாக்குறாங்க. ஸோ கோவமா ஹீரோவை பார்த்து நீ இப்படியெல்லாம் பண்ற கேரக்டர் கிடையாது, நீ இப்படி பண்றதை பார்த்தா நீ இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணதான் இப்படி பண்ணியிருக்கிற போல அப்படின்னு திட்டுறாங்க. அதை கேட்ட ஹீரோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, யாரோ இதை வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க, இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது அப்படின்னு சொன்னதுமே
அதை கேட்டா அப்பா நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, உன்னால தான் இப்போ நம்ம கம்பெனியோடைய மானம் போகுது, அதனால நீ எப்படியாவது இந்த பிரச்சனையை சீக்கிரமா முடிக்க பாருன்னு சொல்றாங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோவும் சரின்னு அமைதியாகிடுறான். இந்த பக்கம் ஹீரோயினை காமிச்சா சோசியல் மீடியால அவ ஹீரோ கிட்ட சாரி கேட்ட போஸ்ட் பார்த்து ஷாக் ஆகுறா. அப்ப பார்த்து நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கு வந்து நீ பணத்துக்காக தானே என் முன்னாடி இப்படி நல்ல மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டு அது வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போட்டுட்டு இருக்கிற, இந்த பணம் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமா இருக்குது, இதை வாங்கிட்டு அந்த வீடியோவை ஒழுங்கா டெலீட் பண்ணிடு அப்படின்னு கோவமா சொல்ல, அந்த பணத்தை பார்த்த ஹீரோயின் கோவமா நீங்க பண்ண தப்புக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கீங்கன்னு நான் நினைச்சேன், ஆனா நீங்க உங்களுடைய பண திமிரை காட்ட தான் இங்க வந்திருக்கீங்களா, இந்த பணமே எனக்கு வேண்டாம், நான் இந்த பணத்துக்காக எல்லாம் மன்னிப்பு கேட்கல அப்படின்னு சொன்னதுமே ஆனா திடீர்னு ஹீரோவுக்கு பயங்கர தலைவலிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ வலி தாங்க முடியாம அப்படியே மயங்கிட்டான். அதை பார்த்த ஹீரோயின் இவன் நடிக்கிறானா என்ன அப்படின்னு ஹீரோவை தட்டி எழுப்பி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ எந்திரிக்கவே மாட்டான். உடனே ஹீரோயினும் பயந்து போய் ஹீரோவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். அங்கே ஹீரோவை டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணணும், அதனால ஸ்கேன் பண்ணுறதுக்கான காசை வந்து பே பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோயின் அவளுடைய பணத்தை வச்சு ஃபீஸ் பே பண்ணுறான். உடனே ஹீரோவை டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு நார்மல் வார்டில் நம்ம ஹீரோ வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறான். உடனே ஹீரோயின் ஹீரோ கொண்டு வந்த அந்த பணத்தை அவனுடைய கோட்லேயே வச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கிறாங்க. உடனே ஹீரோயின் இந்த பணத்தை யாராவது எடுத்துட்டாங்கன்னா இவன் நம்மளை தான் சந்தேகப்படுவான், அதனால இந்த பணத்தை நம்மளே எடுத்துட்டு போயிடலாம், இவனுக்கு கான்சியஸ் வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு வீட்டுக்கு போறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ கான்சியஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு என்னாச்சுன்ற மாதிரி டாக்டர் கிட்ட போய் கேட்கறான். உடனே டாக்டரும் ஹீரோ கிட்ட ஸ்கேன் ரிப்போர்ட்டை காமிச்சு மூளையில கேன்சர் இருக்குது, அதனால நீ இன்னும் 6 மாசம் தான் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோ ரொம்பவே கஷ்டப்படுறான். இதை ரெக்கவர் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்கறான். உடனே டாக்டரும் இதுக்கு சர்ஜரி பண்ணாலும் நீங்க எக்ஸ்ட்ரா 1 இயர் மட்டும்தான் உயிரோட இருப்பீங்க, ஆனா இந்த சர்ஜரி பண்ணும்போது சம்டைம்ஸ் கோமாக்கு போறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. என் வாழ்க்கையில இன்னுமே 6 மாசம் தான் இருக்கா அப்படின்னு ரொம்பவே கவலையா ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில போறான். அப்போ பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட உனக்கு என்னாச்சு, நான் தான் உன்னை ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஹாஸ்பிட்டலுக்கு பே பண்ணேன், அதனால அந்த அமௌண்ட்டை நீ எனக்கு தந்துரு, இல்லைனா உன்னுடைய பணம் என்கிட்ட இருக்குது, அதுல இருந்து பணத்தை எடுத்துட்டு மீதி பணத்தை தந்துரு அப்படின்னு சொல்ல, அந்த கேட்ட ஹீரோ என் வாழ்க்கையிலே இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்குது, இதுல இவ வேற நம்மளுடைய உயிரை எடுக்கிறாளே அப்படின்னு ரொம்பவே கவலையா எதுவுமே சொல்லாம கோவமா கிளம்பிட்டான். ஆனா ஹீரோயின் ஹீரோ கொடுத்த பணத்தை அவளுடைய பேக்ல தேடி பார்த்துட்டு பணம் எங்க போச்சுன்னு தெரியாம டென்ஷன்ல நான் உன்னுடைய பணத்தை திரும்பி தந்துடுவேன் அப்படின்னு சொல்ல, ஆனா அதை காதுல கூட வாங்காம நம்ம ஹீரோ வந்து கிளம்பி போயிட்டான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுடைய பர்த்டேக்கு அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் ஒரு சிம்பிள் நெக்லஸை கிஃப்ட் பண்றான். ஸோ இவன் யாருன்னா இவன் ஒரு லாயர். 2 பேரும் ரொம்ப வருஷமா ஃப்ரெண்டா இருக்கிறாங்க. ஆனா இந்த லாயருக்கு நம்ம ஹீரோயினை ரொம்பவே பிடிக்கும். ஆனா அவன் லவ் பண்றதை ஹீரோயின் கிட்ட சொல்லாமலே இருக்கிறான். ஆனா இந்த பர்த்டேல லாயர் வந்து ஹீரோயின் கிட்ட லவ் வந்து சொல்லிட, அதை கேட்டு ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம். நானும் உள்ள லவ் பண்றேன், நம்ம எப்போ மேரேஜ் பண்ணலான்ற மாதிரி கேட்டதும் உடனே லாயரும் எனக்கு நிறைய கடன் இருக்குது, அது எல்லாத்தையுமே அடைச்சிட்டு நல்ல லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினும் ரொம்பவே சந்தோஷப்படுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ தனியா கார்ல உட்காந்து எனக்கு ஏன் இந்த கேன்சர் வந்துச்சு, நான் யாருக்குமே எந்த ஒரு கெட்டதுமே நினைச்சது கிடையாது, நான் இன்னும் ஒரு 6 மாசம் தான் உயிரோட இருப்பானா அப்படின்னு அவனுக்கு அவனே அடிச்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி இருக்கிறான். அப்புறமா அதை நினைச்சு நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நடு ரோட்ல உட்காந்து யோசிக்கிறான். நம்ம இன்னும் கொஞ்ச காலம் தான் உயிரோட இருக்க போறோம், அதனால நமக்கு பிடிச்ச மாதிரி வாழுவோமே அப்படின்னு முடிவு பண்ணி அவனுக்கு பிடிச்ச எல்லா சாப்பாடையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸை இன்வைட் பண்ணி ஒரு பார்ட்டி மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறான். அந்த பார்ட்டிக்கு ஹீரோடைய ஸ்டெப் பிரதரும் வந்து ஹீரோ போதையாக இருக்கும்போது இவனை பற்றியும் இவனுடைய அம்மாவை பற்றியும் தப்பாக பேசுகிறான். ஸோ அதை கேட்டு நம்ம ஹீரோவுக்கு பயங்கரக்கம் வந்து 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோடைய அம்மாவை ஹீரோடைய அப்பா வந்து லவ் பண்ணி 2வது தரமாக கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க. அவங்களுக்கு பிறந்தவன் தான் ஹீரோ. ஆனால் ஹீரோடைய அம்மா உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிருப்பாங்க. ஆனால் ஹீரோடைய அப்பாவுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபேமிலி இருந்திருக்கும். ஸோ அவங்க கூட தான் நம்ம ஹீரோ வந்து வளர்ந்து இருந்திருப்பான். ஆனால் அந்த ஃபேமிலிக்கும் நம்ம ஹீரோவுக்கும் சுத்தமாக செட் ஆகாது. அதனால தான் அவனுடைய ஸ்டெப் பிரதர் ஹீரோடைய அம்மாவை பற்றி இப்போ தப்பாக பேசியிருந்திருப்பான். ஸோ நம்ம ஹீரோவும் கோவத்தில் நீ என்னுடைய அம்மாவை பற்றி தப்பாக பேசாத, நான் எந்த நிலைமையில இருக்கேன்னு உனக்கு தெரியாது, அதனால அமைதியா இரு, இல்லைனா உன்னை கோவத்தில் குத்தியே கொண்டுருவேன் அப்படின்னு ஒரு பாட்டில் எடுத்து உடச்சி குத்த போக உடனே ஸ்டெப் பிரதர் பயந்து போய் அட பாவி என்னை விட்டு நான் இனிமேல் இப்படி பேச மாட்டேன் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்க உடனே நம்ம ஹீரோவும் உன்னை பார்த்தா எனக்கு ரொம்பவே பாவமாக தான் இருக்குது, சரி நீயாவது உயிரோட இருந்துட்டு போ அப்படின்னு மன்னிச்சு விட பயந்து போன ஸ்டெப் பிரதரும் அங்கேருந்து கிளம்பிட்டான். உடனே இங்கே நம்ம ஹீரோ போதையா சப்ளையரை வர சொல்லி என்னுடைய ரூமுக்கு நிறைய ட்ரிங்க்ஸ் கொண்டு வா, அது கூட நான் என்ஜாய் பண்ண ஒரு பொண்ணை என்னுடைய ரூமுக்கு அனுப்பின்ற மாதிரி சொல்லிட்டு ரூமுக்கு போய் ஃபியான்சிக்கு கால் பண்ணி நான் உன்கிட்ட தனியாக நம்மளுடைய மேரேஜ் பற்றி பேசணும் வா அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட ஃபியான்சியும் ரொம்ப ஹாப்பியாக ஹீரோ இருக்கிற ரூமுக்கு வந்து காலிங் பெல் அடிக்க பார்த்தா ரெட் ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணை வந்து ஓப்பன் பண்ணுறான். அதை பார்த்த ஃபியான்சிக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. இவன் என்கிட்ட மேரேஜ் பற்றி பேச வர சொல்லிட்டு இங்கே இவன் ஒரு பொண்ணு கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறானே அப்படின்னு ரூம்குள்ளே போய் ஹீரோவை பார்க்க போக அங்கே ரூம் ஃபுல்லாக குடிச்சு போட்ட ட்ரிங்க்ஸ் பாட்டெல்லாம் இருக்குது. அதை பார்த்து ஷாக் ஆகிக்கிட்டே ஹீரோவை பார்க்க போகிறான். ஹீரோவும் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கிறான் போல. அதை பார்த்து ஃபியான்சி இங்கே என்ன நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. உடனே கோவமா ஸ்விம்மிங் பூல்
பூல் கிட்ட வந்து கோவமா நிக்க, அப்போ ரெட் ட்ரெஸ் பொண்ணு அந்த இடத்துக்கு வந்து, நீங்க இந்த ஹீரோடைய ஃபியான்சியா, நீங்க நினைக்கிற மாதிரி இங்க தப்பா எதுவுமே நடக்கல, இவர் கூட சேர்ந்து நான் குடிச்சேன் அவ்வளவுதான், ஆனா அவருக்கு உங்களை பிடிக்கலன்னு நினைக்கிறேன், அதனாலதான் என் கூட சேர்ந்து குடிச்சிருக்காங்க, ஆனா இன்னும் இவர் எனக்கு பணம் தரல, அப்படியே தூங்கிட்டாரு. அதை கேட்ட ஃபியான்சிக்கு சமக்கம் வந்து அவளுடைய பேகை வச்சு இந்த ரெட் ட்ரெஸ் லேடியோடைய தலையில அடிச்சுட்டு, நீ எப்படி என்னுடைய லைஃப்குள்ள இன்வால்வ் ஆகலாம் அப்படின்னு திட்டுறாங்க. ஸோ அதனால அந்த பொண்ணு தலையில அடிபட்டு கீழே விழுந்துடுறா. உடனே ஃபியான்சியும் கோவமா, ஒழுங்கா என்னுடைய பேக் எடுத்துட்டா, நான் உனக்கு பணம் தரேன்னு சொல்ல, உடனே இந்த ரெட் ட்ரெஸ் லேடியும் ரொம்பவே கவலையா எதுவுமே சொல்லாம அவளுடைய பேக் கீழே இருந்து எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபியான்சி பேக்ல இருந்து பணத்தை எடுத்து ஸ்விம்மிங் பூல்ல போட்டுட்டு, இதை நீ பொறுக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்புறமா அந்த ஹோட்டல்ல இருந்து வெளியில போகும்போது அவளுடைய கையில ரத்தமா இருக்குது. உடனே என்னன்னு சொல்லிட்டு பேகை பாக்குறா. பார்த்தா இவளுடைய பேகை வச்சு அந்த ரெட் ட்ரெஸ் பொண்ணுடைய தலையில அடிச்சிருப்பா இல்லையா, அந்த டைம்ல ரத்தம் வந்திருக்கும் போல. உடனே அந்த பேக்கையும் டஸ்ட்பின்ல போட்டுட்டு கோவமா கிளம்புறாங்க. இந்த பக்கம் ரெட் ட்ரெஸ் லேடி அந்த பணத்தை ஸ்விம்மிங் பூல்ல இருந்து அழுதுகிட்டே எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப கொஞ்சம் குடிச்சிருந்ததுனால தெரியாம தண்ணியிலேயே விழுந்துட்டாங்க. உடனே தண்ணியில இருந்து எந்திரிச்சிருந்து அழுதுகிட்டே பணத்தை எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, இவ தான் ஹீரோயினுடைய சிஸ்டர். இவ ஏன் இந்த மாதிரி வந்தான்னு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோயின் அலாரம் வச்சு எந்திரிக்கிறாங்க. அந்த சத்தம் கேட்டு யங் சிஸ்டர் ஹீரோயின் கிட்ட அலாரம் ஆஃப் பண்ணுன்னு சொல்லிட்டு காலையிலேயே சண்டை போடுறா. உடனே ஹீரோயினும் சண்டை போட்டுட்டு வந்து புது டிஷ்ஷை வந்து ரெடி பண்ணி அவளுடைய சிஸ்டர் கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ண கொடுக்குறாங்க. அவ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்ல, அப்ப அவளுடைய அம்மா வந்து ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, நல்லா இருக்கு, உன்கிட்ட பணம் இருக்கான்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. உடனே ரெண்டு பேரும் பயந்து எங்க கிட்ட பணம் இல்லைன்ற மாதிரி ஓட, ஏன்னா ஹீரோயினுடைய அம்மா எப்பவுமே ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி பயங்கரமா லாஸ் ஆயிடுவாங்க. அதனால அம்மா ஆல்ரெடி கடன் வாங்கி இப்பவும் ஷேர் மார்க்கெட்ல தான் இன்வெஸ்ட் பண்றாங்க, திரும்பியும் லாஸ் ஆகிடும். அதனால கடன்காரன் வீட்டுக்கு வந்து பணத்தை கேட்டிருந்திருப்பான். உடனே ஹீரோயின், நான் ஒரு வாரத்துல திரும்ப பணத்தை எப்படியாவது தந்துடுறேன், நீங்க இங்க இருந்து வெளியில போங்கன்னு சொல்ல, அதை கேட்ட கடன்காரன் வீட்டுல இருந்த காஸ்ட்லியான ட்ரிங்க் எடுத்துட்டு போயிடுறான். உடனே ஹீரோயின் அம்மா கிட்ட எவ்வளவு பணம் அவனுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு கேட்டதுமே அம்மாவும் பயந்துகிட்டு 1 கோடி வரும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட இவங்க ரெண்டு பேரும் சாக்காக்கி, உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா, நான் என்னுடைய சம்பளத்தை வச்சுதான் தங்கச்சி படிப்பு செலவு வீட்டு செலவுன்னு தனியா பார்த்துட்டு இருக்கிறேன், அதுல போய் நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி காசை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு கோவமா திட்டிட்டு அவளுடைய பேக் எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியில போக போறா. அப்பதான் ஹீரோடைய பணத்தை தெரியாம வீட்டுல விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. அந்த பணத்தை தங்கச்சி எடுத்து அம்மா கிட்ட கொடுத்துருந்துருப்பாங்க. ஆனா இந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா, அந்த பணத்தை எடுத்துட்டு போய் திரும்பவும் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ணிட்டாங்க. இப்படி இருக்க அந்த பணத்தை பத்தி ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, தங்கச்சி காலேஜ்ல போய் தங்கச்சி கிட்ட கேட்கறா. உடனே தங்கச்சியும் அந்த பணத்தை வந்து அம்மா ஷேர் மார்க்கெட்ல போட்டு அதுல ப்ராஃபிட் வந்த உடனே உனக்கு திரும்ப தராங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. கோபமா, உனக்கு அறிவு இருக்கா, அந்த பணம் என்னுடையது கிடையாது, அந்த பணத்தை நான் ஒருத்தங்கிட்ட கொடுக்கணும், நான் அந்த பணத்தை அவங்ககிட்ட கொடுக்கலன்னா என்னுடைய மரியாதையே போயிடும், எப்படியாவது அம்மா கிட்ட இருந்து அதை வாங்கி தந்துரு, இல்லைன்னா நீ தான் அந்த பணத்தை எனக்கு தரணும்னு சொல்லிட்டு போறா. உடனே தங்கச்சியும் அம்மா கிட்ட அந்த பணத்தை கேட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அந்த பணம் லாஸ் ஆயிட்டுன்னு சொல்ல, அதை கேட்ட தங்கச்சி கோவமா, உங்களுக்கு அறிவே இல்லையா, உங்களை நம்பி நான் பணத்தை தந்திருக்கவே கூடாதுன்னு கோவமா திட்டிட்டு ஹீரோயினுக்கு அந்த பணத்தை திரும்ப கொடுக்கறதுக்காக தான் பார் ஓனர் கிட்ட போய் ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்டு இருந்திருப்பாங்க. உடனே பார் ஓனர் தான் தங்கச்சியை பணத்துக்காக இந்த மாதிரி ரூம்க்கு அனுப்பி வச்சிருந்திருக்கான். ஆனா பாவம் அந்த தங்கச்சிக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது, தெரியாம வந்து இப்படி மாட்டிக்கிட்டான். அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்தா தங்கச்சி ரொம்ப அழுதுகிட்டே அந்த பணத்தை எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்ப ஃபியான்சி தலையில அடிச்சதுனால அவளுக்கு வலி தாங்க முடியாம அப்படியே மயங்கிட்டாங்க. ஆனா அவ வந்து தண்ணியில இருக்கா இல்லையா, அப்படியே மயங்கி தண்ணியில விழுந்ததுனால மூச்சு திணறி இறந்து போயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில ஆகுது. நம்ம ஹீரோ எந்திரிச்சு வந்து ஸ்விம்மிங் பூல்ல தங்கச்சியை பார்த்துட்டு, அவ இதுல குளிச்சிட்டு இருக்கா போல அப்படின்னு நினைச்சிட்டு, நீ இன்னுமா இங்க இருக்க, உடனே கிளம்பு அப்படின்னதும், ஆனா இந்த தங்கச்சி மூச்சு பேச்சு இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு சாக்காகி பயந்து ஓடி போய் தூக்குறா. ஆனா அவ ஆல்ரெடி இறந்து போயிட்டா. அப்ப பார்த்து லாயர் அந்த ரூமுக்கு நம்ம ஹீரோ தேடி வந்திருப்பான். ஏன்னா இவன் வந்து ஹீரோடைய அப்பா ஃபேமிலிக்கு ஜூனியர் லாயரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப லாயர் தங்கச்சியை பார்த்து, இவன் நம்ம ஆளுடைய தங்கச்சி ஆச்சு அப்படின்னு சாக்காகி ஹீரோ கிட்ட என்னாச்சுன்னு கேட்க, உடனே நம்ம ஹீரோவும் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க. ஏன்னா இவன் தான் நேற்று நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்ததுனால என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கிறான். அதை பார்த்த லாயரும் ஆம்புலன்ஸ்க்கு வர சொல்லி தங்கச்சியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக, தங்கச்சி இறந்துட்டான்னு கேள்விப்பட்டதுமே ஹீரோயின் அழுதுகிட்டே ஹாஸ்பிட்டல் வந்து லாயர் கிட்ட, என்னுடைய தங்கச்சிக்கு என்னாச்சு, அவ எப்படி இறந்தா அப்படின்னு கேட்டதுமே உடனே லாயர் யோசிக்கிறான். இவன் ஹோட்டல் ரூம்ல இருந்து தங்கச்சி டெட் பாடியை தூக்கிட்டு வரும்போது அப்போ ஒரு பெண் அங்க கிடந்திருக்கும். அதை பார்த்துட்டு, இந்த பெண் என்னோட இதுதான், ஆனா இந்த பெண்ணை ஹீரோடைய ஃபியான்சி தான் என்கிட்ட இருந்து வாங்கி சைன் போட்டுட்டு வாங்கிட்டு போனாங்க. அப்போ இந்த மர்டருக்கும் ஹீரோடைய ஃபியான்சிக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது போல அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். ஆனா ஹீரோயின் கிட்ட லாயர் எதுவுமே சொல்லாம தெரியாதுன்னு சொல்லிட்டான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ் வந்து கூட்டிட்டு போறாங்க. அப்ப ஹீரோவுக்கு என்ன நடந்திருக்கும்னு புரியாம குழம்பி போய் இருக்கிறான். இப்படி இருக்கச்சுல நம்ம ஹீரோவை போலீஸ் ஸ்டேஷன்ல இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அப்போ ஹீரோ வந்து, நான் ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால என்ன நடந்துச்சுன்றது எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட, உடனே போலீஸும் ஹீரோ அரெஸ்ட் பண்ணாம வீட்டுக்கு போக சொல்றாங்க. ஏன்னா ஹீரோடைய அப்பா வந்து பெரிய பணக்காரர் இல்லையா, அதனால ஹீரோ மேல எந்த ஒரு கேஸும் போடாம வெளியில கொண்டு வந்துட்டாங்க. உடனே நம்ம ஹீரோ வீட்டுக்கு போக, ஆனா அங்க அப்பாவை பாத்தீங்கன்னா கோவமா, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஹீரோ வந்து, நான் நேற்று ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன், அதனால அந்த
அந்த பொண்ணு எப்படி இறந்தானு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அப்பா வந்து கோவமா, அப்ப நீ உன்னுடைய அண்ணன் அடிச்சு அதாவது உனக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்டதுமே உடனே ஹீரோவும், அவன் அம்மாவை பத்தி தப்பா பேசினான், அதனாலதான் நான் அவனை அடிச்சேன், ஆனா அந்த பொண்ணு இறந்ததுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது அப்படின்னு சொல்ல அதை கேட்ட அப்பா வந்து ஹீரோவை நம்பாம, நீ உண்மையை சொன்னாதான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அதனால உண்மையை சொல்லு ஃபர்ஸ்ட் அப்படின்னு கோவமா கேட்குறாங்க. உடனே ஹீரோ, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு, நான் தான் அந்த பொண்ணை கொன்னேன்னு நினைக்கிறீங்க தானே, அப்படியே நீங்க நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கிளம்பிட்டான். அதை பார்த்துட்டு அப்பாவுடைய சீனியர் வந்து ஜூனியர் லாயர் 2 பேர்த்தையும் வர சொல்லி லாயர் கிட்ட ஹோட்டல்ல என்ன பார்த்தீங்க அப்படின்னு கேட்டதுமே உடனே லாயர் யோசிக்கிறான், இந்த கொலைக்கும் ஃபியான்ஸுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கும் இல்லையா, ஆனா இதை சொன்னா நம்மளை யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு அதை சொல்லாம இந்த அப்பா கிட்ட பொண்ணை வந்து டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பொண்ணுடைய தலையில தான் அடிபட்டிருக்குன்னு சொன்னாங்க, அதை வச்சு பார்க்கும்போது உங்க பையன் நல்ல போதையில உங்க மூத்த பையன் கிட்ட சண்டை போட்டுட்டு ரூமுக்கு போயிருப்பாங்க, அப்ப அந்த பொண்ணை தெரியாம தள்ளி விட்டுருப்பாங்க, அதுல அந்த பொண்ணு ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து அடிபட்டு இறந்து போயிட்டான், அதனால இது கொலையா இருக்காது, ஒரு ஆக்சிடென்ட்டா தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட அப்பா வந்து பிளாங்க் செக்கை 2 லாயர்கிட்டையும் கொடுத்து இதே மாதிரி சொல்லி இந்த கேஸை சீக்கிரமா முடிச்சிட்டிங்கன்னா நீங்க இந்த செக்ல எவ்வளவு பணம் எழுதிட்டு வந்தாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்துட்டு 2 லாயர்ஸ் அந்த பிளாங்க் செக்கை எடுத்துட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் அந்த லாயர் அந்த பெண்ணை பார்த்துட்டு யோசிக்கிறான். அப்படியே பிளாஷ்பேக் காட்டுறாங்க. லாயருக்கு ஹீரோயினா அந்த பெண்ணை வந்து கொடுத்துட்டு, நீ ஒரு லாயரா மாறிட்ட, அதனால உனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், ஆனா எப்போதுமே உண்மைக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த பெண்ல ஜஸ்டிஸ் வில் ப்ரிவேல்ன்ற மாதிரி எழுதியிருக்கும். இப்போ அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்து அதை நினைச்சு பார்த்துட்டு லாயர் எந்த பக்கம் போலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோடைய தங்கச்சியோடைய ஃபியூனரலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே அவளுடைய ஃப்ரெண்டும் இருந்தும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ ஹீரோயின் அவளுடைய அம்மாவுக்கு கால் பண்றாங்க. ஆனா அவங்க அம்மாவுடைய ஃபோன் வந்து ரீச் ஆக மாட்டேங்குது. உடனே மெசேஜ் அனுப்பிட்டு, ஏன் அம்மா என்னை விட்டு போனீங்க, நாங்க உங்க மேல கோவப்பட்டுட்டோன்னு எங்ககிட்ட சொல்லாம லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்க போனீங்க, இப்போ தங்கச்சியும் உயிரோட இல்ல, நீங்களும் என் கூட இல்ல, நான் இப்போ அனாதே ஆயிட்டேன் அப்படின்னு பயங்கரமா அழுறாங்க. அதை பார்த்துட்டு ஃப்ரெண்டும் உன்னுடைய ஃபியான்சி எங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஹீரோயின், அவன் பிஸியா இருக்கிறான்ற மாதிரி சொன்னான்னு சொல்ல அதை கேட்ட ஃப்ரெண்டு கோவமா, இப்பதான் அவன் கூட இருக்கணும், ஆனா இவன் இப்பவுமே வேலை இருக்குன்னு சொல்லியிருக்கிறான், இவன் என்ன ஒரு கேரக்டர் சே அப்படின்னு பயங்கரமா திட்டிட்டு, நீ அல்லாத, உன்னுடைய அம்மா கண்டிப்பா உன்னுடைய மெசேஜை பார்த்துட்டு திரும்பி வந்துருவாங்க அப்படின்னு ஆறுதல் படுத்துறாங்க. அப்போ தங்கச்சி ஃபியூனரல் வந்து இருக்கிற அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தங்கச்சிக்கு என்னாச்சுன்ற மாதிரி கேட்டதுமே உடனே ஃப்ரெண்ட்ஸ் வந்து, நாங்க எல்லாருமே அந்த பார்ட்டிக்கு போனோம், ஆனா அவன் மட்டும் கொஞ்ச நேரத்துல நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புனா, அதுக்கப்புறம் நாங்க அவளை பார்க்கவே இல்லை, இப்பதான் பாக்குறோம்னு சொல்ல அதை கேட்ட நம்ம ஹீரோயினும் ரொம்பவே கவலையா, நான் என்னுடைய தங்கச்சி கிட்ட அம்மா எடுத்த பணத்தை நீ தான் திரும்பி தரணும்னு சொன்னேன், அதனால தான் அவள் இறந்துட்டா போல, அப்படி பார்த்தா நான் தான் அவளை கொண்டுட்டனோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுறாங்க. அதை கேட்ட ஃப்ரெண்டு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்க என்ன நடந்துச்சுன்ற மாதிரி கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க, நீ எதையும் நினைச்சு குழப்பிக்காத அப்படின்னு ஆறுதல் படுத்துறான். அப்படியே கட் பண்ணா போலீஸ் நம்ம ஹீரோவை தனியாக கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. கூடவே லாயர் இருக்கிறான். போலீஸ் ஹீரோ கிட்ட என்ன நடந்துச்சுன்ற மாதிரி கேட்டதுமே உடனே ஹீரோ யோசித்து பார்த்துட்டு, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நான் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால அந்த பொண்ணு எப்படி இறந்தான்றது எனக்கு சத்தியமா தெரியல அப்படின்னு சொல்ல அதை கேட்ட போலீஸும், அப்ப நீங்க அந்த ஹோட்டலுக்கு யாரையாவது வர சொன்னீங்களா என்ன அப்படின்னு கேட்டதுமே உடனே நம்ம ஹீரோ யோசித்து பார்க்கறான். அப்போ ஃபியான்சியை ஃபோன் பண்ணி வர சொன்னது ஞாபகம் வருது. ஆனா போலீஸ் கிட்ட நான் யாருமே வர சொல்லலன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டான். அது எல்லாத்தையுமே லாயர் கேட்டுட்டு ஹீரோடைய ஃபியான்சியை தனியா மீட் பண்ணி அந்த பெண்ணை காமிச்சு, இந்த பெண் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, இந்த பெண் வந்து ஹீரோ இருந்த ஹோட்டல் ஸ்விம்மிங் பூல் கிட்ட கிடைச்சது, அப்படின்னா நீங்க அன்னைக்கு நைட்டு ஹீரோடைய ஹோட்டல் போனீங்களா அப்படின்னு கேட்டதுமே அதை கேட்ட ஃபியான்சி வந்து ஷாக்காகி, இதை கேட்கவா என்ன வர சொன்னீங்க அப்படின்னு கிளம்ப போறா. உடனே லாயர், எங்க போறீங்க, அன்னைக்கு நைட்டு அந்த ரூம்ல ஒரு பொண்ணு இறந்துட்டா, அன்னைக்கு நைட்டு நீங்க தான் அந்த ரூம்ல இருந்து வெளியில வந்ததை சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்த்துட்டேன், அந்த காப்பி தான் அந்த பென்ட்ரைவ்ல இருக்குது, ஆனா ஒரிஜினல் வீடியோ ரெக்கார்ட் பெர்மனெண்டா டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பென்ட்ரைவை டேபிள்ல வைக்கிறான். அதை பார்த்ததுமே ஃபியான்சி வந்து ஷாக்காகி, நீங்க என்ன அந்த பென்ட்ரைவ் காமிச்சு மிரட்டுறீங்களா, சரி நீங்க அந்த பென்ட்ரைவ் வச்சு என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு திமிரா சொல்ல அதை கேட்ட லாயரும், நான் இந்த பென்ட்ரைவை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போய் போலீஸ் இல்லைனா ஹீரோடைய அப்பா கிட்டே கொடுத்துருப்பேன், ஆனா நான் ஏன் கொடுக்கலன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லுங்க, அப்பதான் உங்களுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்ட ஃபியான்சி அழுதுகிட்டு, என்னை ஹீரோ தான் கால் பண்ணி மேரேஜ் பற்றி பேச கூப்பிட்டான், அதனால தான் நான் ஹோட்டல் போனேன், ஆனால் அங்கே அந்த பொண்ணு இருந்தா, அந்த பொண்ணை அந்த ரூமில் பார்த்த உடனே எனக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு, அப்போ அந்த பொண்ணு என்கிட்ட வந்து பர்சனல் லைஃப்பை பற்றி சிரிச்சுக்கிட்டே நக்கலாக பேசினா, அதனால கோவம் வந்து என்னுடைய பேக்கை வச்சு அவளுடைய தலையில் அடித்து பணத்தை ஸ்விம்மிங் பூலில் வீசிட்டு வந்தேன், ஆனால் அவள் செத்து போவான்றதை நான் நினச்சி கூட பார்க்கல, ஆனால் அப்புறம் என்ன நடந்துச்சுன்றது எனக்கு சத்தியமாக தெரியாது அப்படின்னு சொல்ல அதை கேட்ட லாயர், அப்போ இது எதிர்ச்சியாக நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தான், ஆனால் நீங்கள் ஹோட்டலுக்கு வந்தது ஹீரோக்கு ஞாபகம் இல்லை, அதனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஸோ இந்த ஃபுட்டேஜ் வந்து யாருக்கிட்டையும் கிடைக்கக்கூடாது, அப்படி கிடைச்சா நீங்கள் மாட்டிடுவீங்க அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்ட ஃபியான்சி அழுதுகிட்டே, நீங்கள் என்ன சொன்னாலும் பண்ணுறேன், ஆனால் என்னை எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வந்துருங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிரா. உடனே லாயர் அவனுடைய பெண்ணை மட்டும் எடுத்துட்டு அந்த பென் டிரைவை டேபிளில் வச்சுட்டு கிளம்புறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிச்சா ரொம்பவே கவலையாக தங்கச்சி நினச்சி அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ லாயர் நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ அழாத, உங்கள் அம்மா கண்டிப்பாக திரும்பி வந்துடும்
வந்துருவாங்க. இப்போ உன்னுடைய தங்கச்சி கேஸை நான் தான் இன்வெஸ்டிகேட் பண்றேன். அதுல உன்னுடைய தங்கச்சி நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கிறா. அதனால அவ தெரியாம அந்த ஸ்விம்மிங் பூல்ல தவறி விழுந்து மூச்சு திணறி இறந்து போயிட்டா. இது ஒரு ஆக்சிடென்ட் தான், கொலை கிடையாது அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்ட ஹீரோயின் வந்து ஷாக்காகி, நான் இதை நம்பவே மாட்டேன், அவ யாரு கூட அந்த ஹோட்டல்ல இருந்திருக்கிறா, அது யாருன்னு சொல்லு அப்படின்னு கோவமா கேட்டதுமே ஒன்னே லாயர், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவ தனியாக தான் அந்த ரூமுக்கு போயிருந்திருக்கிறான்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட ஹீரோயின் நம்பல. அப்படியே கட் பண்ணா ஹீரோடைய ஃபியான்சி அந்த பென்ட்ரைவ்ல உள்ள ஃபுட்டேஜை பார்த்து ஷாக்காகி, அப்ப நம்ம தான் அந்த பொண்ணை கொன்னு இருக்கிறோமோ அப்படின்னு அதிர்ச்சி ஆகுறா. இந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா ஹோட்டலுக்கு நம்ம ஃபியான்சி வர சொன்னோம்ல, அப்ப அவ தான் இதை பண்ணிருப்பாளோ அப்படின்னு சந்தேகப்பட்டு ஃபியான்சி ஆஃபீஸ்க்கு வந்து கோவமா, நான் உன்ன அன்னைக்கு என்ன பார்க்க ஹோட்டலுக்கு வர சொன்னேன், நீயும் நைட் வந்தியா அப்படின்னு கேட்டதுமே உடனே ஃபியான்சி கோவமா, எனக்கு வேற வேலை கிடையாதா, நீ வான்னு சொல்ற இடத்துக்கு எல்லாத்துக்குமே என்னால் வர முடியுமா, நான் அன்னைக்கு நைட்டு வேற ஒருத்தர் கூட பிஸியா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா நம்ம மாட்டிடுவோன்னு பயந்து போயிட்டுறாங்க. அதை பார்த்த ஹீரோ, அப்போ இவன் அன்னைக்கு நைட் வரலன்னா அந்த பொண்ணை நம்ம தான் போதையில ஏதோ பண்ணிருப்போமா அப்படின்னு யோசிச்சுட்டு சோகமா வீட்டுக்கு போறான். அப்போ ஹீரோடைய செக்ரட்டரி வந்து ஹீரோ கிட்ட, நீங்க ஹோட்டல்ல கொன்னவங்களுடைய சிஸ்டர் டீட்டெயில் இதான் அப்படின்னு கொடுத்ததுமே நம்ம ஹீரோக்கு பயங்கர கோவமா, உன்னை யார் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண சொன்னது அப்படின்னு திட்டி அந்த பேப்பரை கசக்குறான். அதை பார்த்துட்டு செக்ரட்டரி எதுவுமே சொல்லாம அமைதியா போயிட்டான். உடனே ஹீரோ கோவமா அந்த பேப்பரை விரிச்சு பார்க்க அதுல ஹீரோயினுடைய போட்டோ, அவளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை பார்த்த ஹீரோ, இந்த பொண்ணு தானே அன்னைக்கு நீல் டவுன் போட்டு என்கிட்ட சாரி கேட்டா, அப்போ இவளுடைய சிஸ்டரா நம்ம கொண்டுட்டோம், இது மட்டும் ஹீரோயினுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்னு பயந்து போயிட்ட. அடுத்த நாள் போலீஸ் ஹீரோயின் கிட்ட, உங்க தங்கச்சி ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால அவ போதையில தண்ணியில தவறி விழுந்துட்டா, அதனாலதான் இறந்து போயிட்டா, இது கொலை கிடையாது, இது ஒரு சூசைடு அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஆனா அதை கேட்ட நம்ம ஹீரோயின் ஷாக்காகி போலீஸ் கிட்ட வந்து அழுதுகிட்டே, இது சூசைட் கிடையாது, என்னுடைய தங்கச்சி அப்படி ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ண மாட்டா, ப்ளீஸ் இன்னொரு வாட்டி இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு ரொம்பவே பாவமா சொல்றாங்க. அதை கேட்ட போலீஸ், இல்ல இது திரும்ப திரும்ப இன்வெஸ்டிகேஷன் பண்ணாலுமே எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது, ஏன்னா உங்க தங்கச்சி மொபைல்ல சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கலன்னு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கிறா, ஆனா அந்த மெசேஜ் உங்களுக்கு சென்ட் ஆகாம இருந்திருக்குது அப்படின்னு மொபைல்ல உள்ள மெசேஜை காட்டுறாங்க. அதை பார்த்த ஹீரோயின், இதை யாருனாலும் இப்படி மெசேஜ் பண்ணலாம்ல, இதை வச்சுட்டு எப்படி நீங்க சூசைட்னு சொல்றீங்க, இந்த கேஸை திரும்ப இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு அழுதுகிட்டே கெஞ்சிரா. ஆனா போலீஸ் அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ ஹையர் ஆஃபீஸர் வராங்க. அவங்க கிட்ட போய், என்னுடைய தங்கச்சி சூசைட்லாம் பண்ணிருக்க மாட்டா, ப்ளீஸ் இன்னொரு வாட்டி இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லுங்க அப்படின்னு அழுதுகிட்டே காலை பிடிச்சு கெஞ்சுறாங்க. ஆனா ஹை ஆஃபீஸர் எதுவுமே சொல்லாம அமைதியா போயிடுறாங்க. ஏன்னா இந்த கேஸை சூசைட்னு சொல்லி கேஸை வந்து க்ளோஸ் பண்ண சொன்னது ஹீரோடைய அப்பா தானே, அதனால அவங்களுக்கு பயந்து எதுவுமே பேச முடியாம அமைதியா இருக்கிறாங்க. ஆனா இதை பத்தி எதுவுமே தெரியாத நம்ம ஹீரோயின் தரையில உட்காந்து அழுதுகிட்டே இருக்க, அவளை யாருமே கண்டுக்காம போயிடுறாங்க. ஆனா அந்த டைம்ல நம்ம ஹீரோ பார்த்து ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்றான். அப்ப அவன் சின்ன வயசுல இதே மாதிரி அவனுடைய அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அழுதுட்டு இருந்தது ஞாபகம் வருது. உடனே அவங்க அம்மா கல்லறைக்கு போய் ஒரு பொக்கே வச்சுட்டு, நான் சீக்கிரமா உங்ககிட்ட வரப்போறேம்மா, ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது, அதை சீக்கிரமா முடிச்சுட்டு வந்துடுறேன், ஆனா அதுக்கு என்கிட்ட அவ்வளோ டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையா கிளம்புறான். இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் லாயரை மீட் பண்ணி, என்னுடைய தங்கச்சி கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஹெல்ப் கேட்குறாங்க. உடனே லாயர், உன்னுடைய தங்கச்சி சூசைட் பண்ணிட்டா, ஏன்னா இவ அடிக்கடி இப்படிதான் ப்ராஸ்டிடியூஷன் பண்ணிட்டு இருந்திருக்கிறா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட, அதை கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வந்துருது. நீ எப்படி என்னுடைய தங்கச்சியை பத்தி தப்பா பேசலாம் அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட. உடனே லாயர், நான் சொல்றதை நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதான் உன்னுடைய தங்கச்சி அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்கிற பார் ஓனர் எல்லாம் போய் பார்த்துருக்காங்க அப்படின்னு விசிட்டிங் கார்டு கொடுத்து நீ மட்டும் தனியா போய் பாருன்ற மாதிரி அனுப்பி விட்டுறான். உடனே ஹீரோயின் வந்து ரொம்பவே கவலையா அந்த பார் ஓனர் கிட்ட போய் தங்கச்சியை பத்தி விசாரிக்கிறா. ஸோ பார் ஓனர் ஹீரோயினை பார்த்து, உன்னுடைய தங்கச்சி என்கிட்ட பணத்துக்காக பல வருஷமா வேலை பார்த்துட்டு இருந்தா, இந்த மாதிரி தப்பான தொழில அவளுக்குன்னு பல கஸ்டமர் இருந்தாங்க, ஆனா அவ எப்போதுமே என்னுடைய ஃபேமிலி ரொம்பவே கஷ்டப்பட்ட ஃபேமிலி, எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல, அதான் சூசைட் பண்ணலான்னு தோணுதுன்ற மாதிரி சொல்லிட்டே ஃபீல் பண்ணுவா, ஆனா உண்மையாவே சூசைட் பண்ணுவான்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கலன்ற மாதிரி ரொம்பவே கூலா சொல்றான். அதை கேட்ட ஹீரோயின், நீங்க சொல்றதை என்னால நம்ப முடியாது, ஆனா நீங்க அன்னைக்கு நைட்டு ஹோட்டலுக்கு யார் கூட அனுப்புனீங்க அப்படின்னு கேட்டதுமே உடனே பார் ஓனர், நான் உன்னுடைய தங்கச்சி கிட்ட இப்படி ஒரு பணக்கார பார்ட்டி நடக்குதுன்னு மட்டும்தான் சொன்னேன், அவ தான் அங்க ஃப்ரெண்டு கூட போயிருக்கிறா, அப்ப அவகிட்ட நிறைய பணம் இருந்திருக்குது, அந்த பணத்தை வச்சுதான் அவ தனியா ஒரு ரூம் எடுத்து தங்கி ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்திருக்கிறா, ஆனா பாவம் அவ ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால தெரியாம கால் தவறி அந்த ஸ்விம்மிங் பூல்ல விழுந்து இறந்து போயிட்டா போல அப்படின்னு சொல்ல, அது கேட்ட ஹீரோயின், இல்ல நீங்க சொல்ற மாதிரி நடந்திருக்காது அப்படின்னு ரொம்பவே கோவமா அங்க இருந்து கிளம்பி தங்கச்சியோடைய ஃபியூனரலுக்கு வந்து அழுதுகிட்டே இருக்க. அப்ப ஃபியூனரல் ஸ்டாஃப் வந்து, உங்க தங்கச்சி ஃபியூனரல் பண்றதுக்காக ஒருத்தங்க ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிட்டு இப்பதான் போனாங்கன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட ஹீரோயின் அழுதுகிட்டே வெளியில வந்து யாருன்னு தேடுறான், ஆனா யாரையுமே காணோம். உடனே ஹீரோயின் ஒருவேளை இந்த ஃபியூனரல் அமௌண்ட்டை லாயர் தான் பே பண்ணிருப்பானா அப்படின்னு நினைச்சு லாயருக்கு கால் பண்றாங்க. ஆனா இந்த லாயரை பாத்தீங்கன்னா பார்ல நம்ம ஹீரோயினோட கால் அட்டன் பண்ணாம ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த சைடு நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே யார் இந்த அமௌண்ட்டை பே பண்ணதுன்னு தெரியாம உள்ள போறா. அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்க, ஏன்னா இந்த ஃபுல் அமௌண்ட்டையும் நம்ம ஹீரோ தான் பே பண்ணியிருந்திருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போய் குளிச்சிட்டு இருக்க. அந்த டைம்ல ஹீரோயின் நம்மளால தான் இவ்வளவு கஷ்டப்படுறா, நம்ம வாழ போற 6 மாசமாவது மத்தவங்களுக்கு உண்மையா இருப்பான் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த ஹோட்டலுக்கு போய் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்றான். ஆனா அதுல ஃபியான்சி ஹோட்டலுக்கு வந்த
வந்த மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. உடனே ஹீரோ அந்த டெலிட் ஆன ஃபுட்டேஜ் ஏதாவது இருக்கான எக்ஸ்பர்ட்டை வச்சு செக் பண்ணி பார்க்கலான்னு செக் பண்ணுறான். ஆனால் அப்பவும் ஃபியான்சி ஹோட்டலுக்கு வந்த மாதிரி எந்த ஒரு ஃபுட்டேஜும் இல்லைன்ற மாதிரி எக்ஸ்பர்ட் வந்து சொல்லிடுறான். ஸோ இது எல்லாத்தையுமே லாயர் ஹீரோ கிட்ட இருந்து பார்த்துட்டு இருக்க. ஏன்னா இவன் தான் இந்த எக்ஸ்பர்ட்டுக்கு பணம் கொடுத்து ரெக்கவரி பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணுன்னு சொல்லிட்டு நார்மல் ஃபுட்டேஜை காட்ட சொல்லியிருந்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் பார் ஓனர்கிட்ட பணம் கொடுத்து ஹீரோயினுடைய தங்கச்சி பற்றி ஹீரோயின்கிட்டே போய் சொல்லியிருந்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் தங்கச்சியோட மொபைலில் அவங்களுக்கு வாழவே பிடிக்கலன்ற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருந்திருப்பாங்க இல்லையா, அந்த மெசேஜ் அனுப்புனதும் இவன் தான். ஏன்னா இவனுக்கு ஹீரோயினை விட பணம் தான் முக்கியன்ற மாதிரி இப்படி ஃப்ராடு வேலை பண்ணிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் ஃபியான்சி அந்த பென்ட்ரைவை எடுத்துட்டு போய் அழுதுகிட்டே, நான் கோவப்பட்டதுனால அந்த பொண்ணை கொன்னுட்டேன், இந்த பென்ட்ரைவ் யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு அந்த பென்ட்ரைவை ரிவர்ல எரிஞ்சிட்டு கில்ட்டியில் ஏங்கி அழுறாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் போலீஸ் கிட்ட, என்னுடைய தங்கச்சி கண்டிப்பாக சூசைட் பண்ணியிருக்க மாட்டா, அதனால அட்டாப்சி பண்ணலாம், அப்பதான் அவள் எப்படி இறந்தான்னு தெரியுன்ற மாதிரி சொல்லி தங்கச்சிக்கு அட்டாப்சி பண்றாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் ரொம்பவே அழுறாங்க. அவளால் அதை பார்க்க கூட முடியல. ஆனாலும் இது சூசைட் இல்லைன்னு டாக்டர் வந்து சொல்லுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் டாக்டர் வந்து, உங்க தங்கச்சிக்கு நாங்கள் அட்டாப்சி பண்ணி முடிச்சிட்டோம், ஆனால் அவளுடைய தலையில அடிபட்டு ரத்தம் வந்திருக்குது, ஆனால் உங்க தங்கச்சி தண்ணீர்ல மூச்சு திணறி தான் இறந்து போயிருக்கிறா, மற்றபடி கொலை நடந்த மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. ஸோ அதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு லாஸ்டா நம்பி இருந்த அந்த நம்பிக்கையும் போய் ரொம்பவே கவலையா அழுதுகிட்டே அவளுடைய தங்கச்சியோடைய பாடியே எரிக்கிறான். அப்படி எரியறத பார்த்து பயங்கர கஷ்டமாயிடுது. ஏங்கி அழுறாங்க. அதை நம்ம ஹீரோ பார்க்குறான். ஸோ கில்ட்டியில் ஃபீல் பண்ணுறான். இந்த பக்கம் சீனியர் ஜூனியர் லாயர் ரெண்டு பேரும் ஹீரோடைய அப்பாவை மீட் பண்ணி, உங்கள் பையனுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் நாங்கள் கேஸை முடிச்சிட்டோம் அப்படின்னு அந்த பிளாங்க் செக்கில் அமௌண்ட்டை ஃபில் பண்ணி கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோவுடைய அப்பா ஷாக் ஆகுறாரு. ஏன்னா சீனியர் லாயரே 1 lakhன்ற மாதிரி தான் எழுதியிருப்பாரு. ஆனால் இந்த லாயர் இருக்கான்ல, அவன் 10 கோடி அப்படின்னு எழுதியிருந்திருப்பான். அதை பார்த்துட்டு அப்பா இவ்வளோ பணமா அப்படின்னு கேட்குறான். அதை கேட்ட இந்த லாயரும், நான் உங்களுடைய பையனை மட்டும் காப்பாற்றல, உங்கள் சாம்ராஜ்யத்துக்கு எதுவுமே ஆகாமல் உங்கள் கௌரவத்தை காப்பாற்றி தந்திருக்கிறேன், அதனால அந்த பணத்தை நீங்கள் தாங்க அப்படின்னு கேட்க, ஸோ இந்த அப்பாவும் பார்த்தீங்கன்னா சொன்ன வார்த்தை மீறாமல் வேற வழி இல்லாமல் சரின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவலையாக அவளுடைய வீட்டுக்கு போகிறா. அங்கே ஒருத்தன் இருக்கிறான். அவனை பார்த்ததுமே, நீ யார், எதுக்கு என்னுடைய வீட்டில் இருக்கிற அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. உடனே கண்ணாடி போட்டவன் சிரிச்சுக்கிட்டே, உன்னுடைய அம்மா என்கிட்ட இந்த வீட்டை அடமானம் வச்சு தான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்க, ஆனால் பணத்தை தராமல் உன்னுடைய அம்மா எங்கேயோ போயிட்டான், அதனால இந்த வீடு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு டாக்குமெண்ட்ஸை காட்டுறான். அதை பார்த்த ஹீரோயின் வந்து ஷாக் ஆகி, நீ இங்கேயே இருந்துக்கோ, ஆனால் நான் சீக்கிரமாக உனக்கு தர வேண்டிய பணத்தை தந்துட்டு இந்த வீட்டை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய லக்கேஜை மட்டும் எடுத்துட்டு கிளம்ப போக, அந்த டைம்ல அந்த தங்கச்சி ஹீரோயினுடைய பர்த்டேக்கு கிஃப்ட் வாங்கி வச்சிருந்திருப்பாங்க, அதை எடுத்துட்டு கிளம்புறா. ஆனால் அந்த கண்ணாடிக்காரன் ஹீரோயினை போக விடாம தடுக்கிறான். உடனே ஹீரோயின் பயந்து அவனை அடிச்சு போட்டுட்டு உடனே கண்ணாடிக்காரன் ஹீரோயினை பிடிக்க பின்னாடி போறான். அப்போ நம்ம ஹீரோ அங்க வந்து ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு கண்ணாடிக்காரனை போக விடாம தடுத்து வீட்டுக்குள்ள இழுத்துட்டு போறான். அதே சமயத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பயந்து மலையில நனைஞ்சுக்கிட்டு தங்கச்சி வாங்கியிருந்த அந்த கிஃப்டை வந்து ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. அதுல ஹீரோயினுக்கு ஒரு வாட்ச் வாங்கி வச்சிருந்திருப்பாங்க. இப்போ அப்படியே ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே பழைய வாட்ச் வச்சிருந்திருப்பாங்க. அதுவும் அடிக்கடி ஓடாம ரிப்பேர் ஆயிடும். ஆனா புது வாட்ச் வாங்க காசு இல்லாம அதே ரிப்பேர் பார்த்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இது வந்து தங்கச்சிக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால ஹீரோயினுக்கு புது வாட்ச் வந்து வாங்கி வச்சிருந்திருப்பாங்க. ஸோ ப்ரெசென்ட்டுக்கு வந்தா நம்ம ஹீரோயின் அந்த வாட்சை பார்த்து ரொம்பவே சந்தோஷமா அந்த வாட்சை கையில கட்டிட்டு ரொம்பவே கவலையா நடந்து போயிட்டு இருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் கார்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ ஹீரோயின் மலையில நனைஞ்சிட்டு போறதை பார்த்துட்டு, இவ ஏன் இப்படி மலையில நனைஞ்சிட்டு போறான்ற மாதிரி கார்ல இருந்துட்டே திட்டிட்டு இருக்க. ஹீரோயின் மலையில நனைஞ்சிக்கிட்டு, இனிமேல் நமக்கு யாருமே இல்லை, தங்கச்சியும் இறந்துட்டா, அம்மாவும் எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்னு கவலையா ரோட் கிராஸ் பண்ண, அப்போ நிறைய கார் வந்து நம்ம ஹீரோயினை இடிக்கிற மாதிரி வருது. ஆனா அதை கண்டுக்காத ஹீரோயின் ரொம்பவே கவலையா வாழ்க்கையை வெறுத்து நடந்து போக, ஸோ இதை பார்த்த ஹீரோ, இவளுக்கு என்ன பைத்தியமா இப்படி ரோட் கிராஸ் பண்றாளே அப்படின்னு ஃபாஸ்டா போய் ஹீரோயினை பிடிச்சி இழுத்து ஹக் பண்ணிட்டு, உனக்கு அறிவே இல்லையா, இப்படிதான் ரோட கிராஸ் பண்ணுவியா அப்படின்னு திட்டினதுமே அதை கேட்ட ஹீரோயின் ரோட்ல உட்காந்து ரொம்பவே டயர்டா, எனக்கு வாழணுமா இல்லை நான் உயிரோட இருக்கணுமான்றது எனக்கு தெரியல, நான் இனிமேல் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன், எனக்குன்னு யாரு இருக்கா அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட. அதை பார்த்த ஹீரோ, இவன் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு நான் தான் காரணம், அதனால நான் சாகிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே மாற்றணும், ஆனால் அதுக்கு எனக்கு டைம் இருக்குமான்னு தெரியலையே அப்படின்னு மனசால புலம்பிக்கிட்டே நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போகிறான். அதோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. ஸோ ஆக்சுவலாக இது ஒரு ட்ராமான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ரொம்ப சூப்பராக இருக்கும். போக போக இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக போகும். அதனால இதோடைய செகண்ட் பார்ட்டை நம்மளுடைய செகண்ட் சேனல்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் லேட்டாக பார்த்துருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு அந்த சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக செகண்ட் பார்ட் வந்து அப்லோட் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அதில் தான் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்துக்கிட்டானா, அது போக அந்த லாயருக்கு என்னாச்சு, கடைசியாக அந்த ஃபியான்சி பொண்ணு மாட்டலாம்லா அப்படின்றதெல்லாம் சூப்பராக சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.